ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டியூட் ஆஃப் வாருங்கிற ஒரு கேமை தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் 3 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஜாக், ரிச்சி, கம்மிங் ஜூன் ஒருத்தன் இருக்கான். கைமா தான் வர போகிறான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேலாவது நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட பார்க்கேன். இதான் நம்ம வீடு போல் இந்த கேமில். இவன் தான் நம்ம கேரக்டரு. பேர் இவன் தான் ஜாக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஜாக்கு சரி, கதவை அடிச்சுக்கலாம். இந்த நம்மளுக்கு இந்த ஒரு வீடை கொடுத்துருக்கான். நல்லா பிசி செட்டப்லாம் கொடுத்துருக்கான். நல்லா தான் இருக்குது பிசி செட்டப்பு. இதில் கேம் விளையாட முடியுமா? அதுதான் முடியல. விளையாட முடிச்சுன்னா ஜம்முன் இருக்கும். ஃப்ரீ ஃபயர் தான். சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ண முடியுது. ஆனால் சுவிட்ச் ஆன் பண்ணால் நல்லா இல்லை. ஆஃப் பண்ணிடுவோம். ஆன் பண்ணால் ஆஃப் ஆகுது. சரி, என்னங்கயா டிவியா? 2 பேர் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. வேறு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? இப்போ போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னு தெரில. வேறு ஏதாவது சேனல் இருக்கான்னு பார்ப்போமா? வேறு ஏதோ இயற்கை தொலைக்காட்சி இருக்குது. வேறு ஒரு டான்ஸிங் சேனல் போட்டிருக்கான். வேறு டிவிடி போட்டால் தான் உடம்போட. வேறு ஏதோ நாட்குள்ளே ட்ரெயின் நிற்கிறத போட்டிருக்கான். ஆமாம், அவ்வளோதானா? சரி, டிவி ஆஃப் பண்ணிட்டு வெளில போவோம். அங்கே ஏதோ ரெட் கலர் கார் இருக்குது, அதை எடுக்கணும் ஃபஸ்ட்டு. கார் ஓட்டி இந்த மாதிரி ஓப்பன் வேல்டு கேமில் கார் ஓட்டி எவ்வளோ நாளாச்சு. இன்றைக்கி எடுத்த இடத்துல ஒரு நாள் சுற்ற போகிறேன். நேராக போவோம். வேறு எதாவது கிடக்கான்னு பார்ப்போம். நம்மளுமே ஒருத்தங்க கார் வச்சுருவாங்க. வேறு எங்கே இருக்க காசு அங்கே போகிறோம். இன்னைக்கு செல்லாம் போட்டிருக்காங்க. செல்லுனா நம்ம விற்க முடியுமா இதில்? சரி, நம்ம விற்போம். ஃபஸ்ட்டு உள்ளே போகணும். பேச்சு இல்லை. இறங்கி நடந்துச்சு இடிக்கிற இடின்னு மேலே போனோம். நைட்ரோஜன் கொடுத்தா ஒரு இதுக்கு ஆக முடிக்கி. கார் விற்க முடியாதா? விற்க முடியுது. சொல்லுதான். கார் அடிச்சு பேசலாம். எனக்கு 88 ரூபாவா? கார் எத்தனை ரூபாய்க்குடா போகும்? வெறும் 88 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. காருங்கய்யா என்னையா 88 ரூபாய்க்கு அசால்ட்டை கொடுத்துட்டு போயிட்டான். இந்த கார் எடுத்துருவோம். ரோஸ் டெரா. வண்டி வந்து மாட்டிக்கிட்டு என்னங்க திரும்ப எப்படி காட்டிருக்கான். இவன் தானே நம்ம வண்டி எடுத்து போனான். வேற இப்படி இருக்க 7 ரூபாய்க்கு காணாம். எஸ்ஆர் குட்டேனா ஒரு நல்ல கார் எடுத்து வச்சுருந்தேன். கோழி வண்டி வித்தியாசமாக இருக்கு. சிக்கன் காரா? சரி, நம்ம சடப்படன்னு ஓடிடுவோம். அங்கே பாருங்க, ஜிடி5ல ஒரு பில்டிங்கை கட்டிகிட்டு இருப்பாங்களா, அதை மாதிரி இங்கேயும் கட்டிகிட்டு இருக்கான். நீயாச்சி போலீஸ் ஸ்டேஷன் எது? இவர் 3 அரலூஸ் ஆடி இருக்கு. நீயாச்சி கேம் வித்தியாசமாக இல்லை. ஒரு லவ் பாலிகன் கேமில் ஒரு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஏலியன் மண்டே ஏலியன் மண்டேப்பா. இந்த கேமில் வித்தியாசமாக நிறைய இது கொடுத்துருக்கான். கேம் நல்லா தாங்க இருக்குது. மொக்குன்னு சொல்லவே முடியாத. இங்கே வருங்க, வீடை பாருங்க. ஒரு கலை கட்டிட்டு இருக்கான். இது அடுத்து நம்மளோட வீடாக இருக்குமோ? யாருங்கண்டா என்னது கட்ட போகிறான்டி? வேறு என்னதான் இருக்குமோ? உள்ளானா கட்டியிருக்கான். நிறைய கேம்லாம் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருப்பான். இந்த கேமில் அவ்வளோலாம் மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியல என்னால். மேலே ஏற முடியுமா? ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஏறி பார்ப்போம். ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி பார்ப்போம். ஏற முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். யாரையாச்சுங்க பாருங்க, யாரும் நிற்கா. யாராவன் பாட ரிஸ்ட்டுக்கு கெத்தாரியான்? யாராவன்? நம்ம அப்போ கம்மிங் சூன் ஒருத்தனை பார்த்தோம்ல, அவன் தாங்க. பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இவனோட பேர் தெரிஞ்சுன்னா அனுப்பிவிடுங்க. இவனை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். இருங்க. கெத்தாக இருக்குடா. தாடியெலாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது தாடி எதுவுமே இல்லை. இப்போ இருக்குது தாடி மீசை
தாடி கருப்பு கலரில் இருக்குது. இது என்ன மீசை மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்குது. எனக்கு ஃபோட்டோ எடுப்போம். புனியமும் எடுத்துட்டேன். பாட்டி மாதிரி இருக்குது. சரி வேறு அங்கே ஆர்ஜிபிங்க இது ஏதோ ஒரு கன்று. ஆனால் லாக்கெட் ரேஞ்சரி ஏதாச்சும் டப்பு என்ன கலெக்ட். ஓ இங்கே மணியெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாமா? கேம்ஸ் செமையாக கொடுத்துருக்காங்க. அங்கே ஏதோ 2 கார் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இருங்க நம்மளோட குவாலி வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பச்சை காரு ரெட் காருன்னு நினைக்கிறேன். ஏங்க இது மிஸ்டர் பீன் காருங்க பாருங்க. மிஸ்டர் இது என்ன 3 வீல் ஆட்டோ மாதிரி இருக்குது. இது இந்த ஒரு ஆட்டோவா? சரி நம்ம இதையும் விற்று காசு சம்பாதிக்க முடியுதான்னு பார்ப்போம். இது எத்தனை ரூபாய்க்கு போகுதான்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு பழைய வண்டிக்கு 88 ரூபா கொடுத்தான். 2வது வண்டிக்கு 7 ரூபா கொடுக்கான். என்ன பிரேக்கே இல்லை வண்டிக்கு. என்ன வண்டி இது? பக்கா இல்லாட்டி இந்த வண்டிக்கே கிடையாதா பிரேக்கு? என்னங்க 2-3 இதில் இப்படி தான் இருக்கும் போல். கேம் ஒரு நல்லா தான் கொடுத்துருக்கான். ஏன்னா மற்ற கேமில் நம்மளோட கார் பை தான் பண்ண முடியும், விற்க முடியாது. ஆனால் இங்கே கேமில் விற்கலாம் முடியுது. இந்த கேம் பற்றி எனக்கு இன்னும் நிறைய தெரியாது. தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இன்னொன்று வீடியோ பெருசாக போட்டு போட பார்க்கேன். எங்க 30 ரூபா அந்த பழைய வண்டிக்கு 88, இன்னொன்று வண்டிக்கு 7 ரூபா, இன்னொன்று வண்டிக்கு 34 ரூபா. அப்படி பார்த்தா புது வண்டிக்கு தான் 7 ரூபா கொடுத்துருக்கான். என்ன இதுன்னு தெரில. நம்ம இப்போவுமே 695 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 300 ரூபா தான் இருந்துச்சு நம்மகிட்ட. இப்போ அதுக்குள்ளே 600 ரூபா எடுத்தாச்சு. அங்கே மவுண்ட்ஸ்லியார் மலையை பாருங்க ஜம்முன் இருக்கு. அங்கே ஃபஸ்ட்டு ஏறுமா. ஃபஸ்ட்டு நம்ம கார் எடுத்து எங்கே ஆட்டிகிட்டு இருக்கான் பாருங்க. வந்துடுச்சு அனுப்புவோம். இங்கே என்ன 1/2 மணி நேரமாக இருக்கானுங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அவனா ஆடிட்டு இருந்தான். இப்போ நம்ம ஆடுமா வானத்தை பிடிப்போம். தோழனுக்கு தோல் கொடுப்போம். சொல்ல வந்தா பார்ட்டியில முடிப்போம். பாடுவண்ணா போடுவண்ணா கெளிப்போம். வாட் ஒருமே புஷ்பா டான்ஸ் போடுறான். இவன் அடி வராங்க. இங்கே ஒரு மாதிரி வரான். அடிப்பானோ இருங்க நிற்போம். ஐயோ அடிக்காங்க இருங்க. அவனை அடிச்சு டேய் பயமாக இருக்குது. சரி ஃபஸ்ட் நம்ம 10% இருங்க. நான் கடற்கடன் இந்த வீடியோ முடிக்கணும். ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துக்கலாம். இதான் நம்ம வண்டி மிஸ்டர் பீன் கார். இந்த கார் பேரை சைடில் போடல. ஏன்னா மற்ற காரோட பேரெலாம் போட்டிருந்தான். இந்த காரோட பேர் போடல. கடற்கடன் போவோம். ஃபஸ்ட்டு விற்று நம்ம துட்டை நிறையா எடுக்கணும். துட்டை எடுத்து ஏதாவது கார் ஏதாவது வாங்க முடிச்சுன்னா வாங்க முடியலாம். கன் ஏதாவது வாங்கலாம். ஆனால் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 695. நம்ம கார் விற்கிற ரேட்டுக்கு அவன் கண்ணி விற்றான்னா கரெக்டாக இருக்கும். எத்தனை ரூபாய்க்கு இந்த கார் போகுதுன்னு தெரில. நம்ம நைட்ரோஜன் நேரம் 29 ரூபா. அந்த புது காருக்கு இது எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துருக்கு. பணம் தான் கையில் எடுக்க முடியுதுங்க. சூப்பராக இருக்குது கேமு. குறைய சொல்ல முடியாது. கேம்ஸ் ஏவா சும்மா ஏதோ ஆப் மாதிரி இருந்துச்சு. தொட்டேன் அப்படி ஆகிட்டு. சரி வேறு என்ன கேம்லாம் இந்த கேம்லாம் என்னதெல்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோலாம் சந்திப்போம்.